விஜய் சங்கீதா விவாகரத்து மனு கசிந்தது எப்படி? வெளியான தகவல். நடிகர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா குறித்து கடந்த சில நாட்களாக பரவி வரும் விவாகரத்து மனு விவகாரம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்படும் இந்த மனு பிப்ரவரி 27ஆம் தேதி திடீரென சமூக வலைத்தளங்களில் கசிந்தது எப்படி என்பது பலரிடமும் பெரிய கேள்வியாக மாறியுள்ளது. சாதாரணமாக குடும்ப நல நீதிமன்றங்களில் நடைபெறும் வழக்குகள் மிகவும் ரகசியமாகவே கையாளப்படுகின்றன. மனுதாரர் மற்றும் எதிர்மனுதாரரின் பெயர்களும் கூட பொதுவெளியில் தெரியாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். இணையதள பதிவுகளிலும் கூட விவரங்கள் மறைக்கப்பட்டிருக்கும். இப்படியான பாதுகாப்பு முறை இருக்கும் நிலையில் இந்த மனு வெளியில் வந்திருப்பது சந்தேகத்தை அதிகரித்துள்ளது. இந்த குழப்பத்திற்கு பதில் தேடி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் மார்ச் 8ஆம் தேதி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்த செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிபதி சந்திரசேகரன் முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளார். அவரது பதிலில் இந்த விவாகரத்து மனு கசிந்தது தொடர்பாக இதுவரை எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கு இன் கேமரா முறையில் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை இருந்தாலும் கசிவு குறித்து மனுதாரர் தரப்பில் எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் நீதிமன்றம் தானாக முன்வந்து எந்த வழக்கும் பதிவு செய்யவில்லை என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால், சமூக வலைத்தளங்களில் பரவிய அந்த மனுவில் நீதிமன்றத்தின் அதிகாரப்பூர்வ முத்திரை எதுவும் இல்லை. பொதுவாக நீதிமன்ற ஆவணங்கள் வெளியே வரும்போது முத்திரை கட்டாயம் இருக்கும். ஆனால் இங்கு அது இல்லாதது இந்த ஆவணம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை என்ற சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. இதனால் இந்த மனு வேறு யாரோ மூலம் வெளியிடப்பட்டிருக்கலாம் என்ற கோணமும் உருவாகியுள்ளது. சட்டப்படி இப்படிப்பட்ட ஆவணங்களை அனுமதியின்றி வெளியிடுவது பெரிய குற்றமாகும். ஆனால் இதுவரை சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் புகார் அளிக்காததும் இந்த விவகாரத்தில் மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இந்த நிலையை சுட்டிக்காட்டிய வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் இந்த மனு சங்கீதா தரப்பிலிருந்தே திட்டமிட்டு வெளியிடப்பட்டிருக்கலாம் என்று தனது வாதத்தை முன்வைத்துள்ளார். ஆனால் இது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் இதுவரை வெளியாகவில்லை. இதனால் உண்மை என்ன? மனு உண்மையா அல்லது இது ஒரு திட்டமிட்ட கசிவா என்ற கேள்விகள் இன்னும் பதிலின்றி உள்ளன. இந்த விவகாரம் தற்போது சமூக வலைத்தளங்களில் தீவிரமான விவாதத்தை கிளப்பியுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட தரப்பிலிருந்து வரும் அதிகாரப்பூர்வ விளக்கமே இந்த சர்ச்சைக்கு முடிவு கொடுக்கப் போகிறது.